திருச்சிற்றம்பலம். குரு சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். சைவ சமய பரமாச்சாரியர்களிலே மாணிக்கவாசகர் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர், பலராலும் அறியப்பட்டவர். மணிவாசகருடைய குரு பூஜை ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 20/6/2026 என்கின்ற தேதியிலே அவருடைய குரு பூஜை தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. தில்லையிலே இவருடைய முக்தி தலம். அதனால் தில்லையில் ஆணி திருமஞ்சன திருவிழா 10 நாளுக்கு இடையில் ஆணி மகமும் வரும். அன்றைக்கு சிறப்பாக சிதம்பரத்தில் ராஜபெருமானுடைய சன்னதியில் இவருடைய குரு பூஜை புறப்பாட்டோடு நடைபெறும். அதனையொட்டி நம்முடைய மணிவாசக பெருமானுடைய சரித்திரத்திலே சில விஷயங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். மணிவாசக பெருமானார் அவர் திருவாதவூர் என்கின்ற தலத்தில் அவதரித்தவர். திருவாதவூர் இன்றைக்கு முதலிலிருந்து சற்று கிழக்கே இருக்கிறது. இந்த திருவாதவூரில் ஒரு அமாத்தியர் குலம் என்கின்ற குலத்திலே அவதரித்தவர். இவர் பிராமண குலத்திலே அவதரித்தவர். மிகவும் கல்வி கேள்விகளிலே விளங்கி தோன்றக்கூடியவர். அவதார புருஷர் என்பதனாலே மிகவும் சிறப்போடு வளர்ந்து திகழ்கின்றார். அவருடைய பெருமை அறிந்தவராகிய மதுரை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா அவரை வந்து பார்த்து அவருடைய கல்வி கேள்வி எல்லாம் மிகவும் வியந்து தமக்கு அமைச்சராக இருக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். அதனால் அவர் அரசனிடத்தை சென்று அமைச்சராக பணிபுரிகின்றார். இவருக்கு தன்னுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஞான விஷயங்களை, அதாவது சைவ சித்தாந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பது ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது, உயிருக்கும் கடவுளுக்கும் எது தடையாக இருக்கிறது இணைவதற்கு, ஆணவ மலம் என்றால் என்ன, கண்மம் மாயை என்றால் என்ன என்று சொல்லக்கூடியதாகிய தத்துவ விஷயங்களிலே மிகவும் ஈடுபாடு, மிகவும் தேடல். ஆனால் அவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சரியான ஆசிரியர் அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் சைவ சித்தாந்தம் படிக்கின்றவர் யாராவது, தெரிந்தவர் யாராவது மதுரைக்கு வந்தார்கள் என்றால் அவர்களை சென்று தேடி அடைந்து சைவ சித்தாந்த விஷயங்களை தேடி கேட்டு பெறுவது என்பது இவருடைய வாடிக்கை வழக்கமாக இருந்தது. வகையில் இந்த விஷயங்களை அவருக்கு விளக்குவதற்கு நிறைய அன்பர்கள் முயற்சி செய்தாலும், ஆசிரியர்கள் வந்தாலும் கூட அவர் மனதில் இருந்த கேள்விகளுக்கு தத்துவ விஷயமாக, பிறப்பு விஷயமாக, முக்தி விஷயமாக அவர் மனதில் இருந்த கேள்விகளுக்கு சரியான விடையை யாரும் கொடுக்கவில்லை. அதனால் அவருடைய மனதில் சாத்திரத்தை ஓதினார்க்கு சற்குருவின் தன்வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமே, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்பு என்று கலெக்டர்படியாரில் சொன்னது போல அவர் மனதில் இன்னும் அந்த கேள்விகளை அதிகப்படுத்தி தவிர்த்து சரியான விடை யாரும் கொடுக்கவில்லை. அதனால் நல்ல ஒரு ஆசிரியரை, நல்ல குருநாதரை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்படி மனதில் இறைபக்தியோடு கூட குருநாதரை எதிர்பார்த்து கொண்டிருந்ததினாலும் அரசனுடைய வேலையும் செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு அழகான ஓமையை திருவிளையாடல் புராண ஆசிரியர் சொல்லுகின்றார். அதாவது ஒரு கணவனிடத்தை மனம் வைக்காமல் வேறு ஒரு ஆடவனிடத்தை மனம் வைத்த ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அதுபோல இறைவனிடத்தே மனம் வைத்து தனக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசனுக்கு பணி செய்யாது அந்த மனத்தில் ஈட்டம் நாட்டம் இல்லாமல், அவர் அமைச்சர் பதவியில் நாட்டம் இல்லாமல் ஆசிரியரை தேடிக்கொண்டே இருக்கின்றார் என்று காட்டுகின்றார். அப்படி ஒரு நாள் அவர் ஆசிரியரை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நாளிலே அரசன் தன்னுடைய படைபலத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக, அரச படைக்கு குதிரைகள் வேண்டும் என்பதற்காக கீழே கடற்கரையில் குதிரைகள் வந்து அரபு நாட்டிலிருந்து இறங்குகின்றன, அங்கு சென்று நீங்கள் குதிரையை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி நிறைய பண்டாரத்தை திறந்து பொருளெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். நம்முடைய வாதவூர் பெருமானாரும் அரசனிடத்து பண்டாரத்தில் உள்ள நிதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பெருந்துறை என்கின்ற தலத்தை கிட்டத்தட்ட செல்லும் பொழுது அங்கு இறைவன் குருநாதராக வந்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அவர் அந்த பட்டினத்திற்கு, அதாவது கடற்கரை பட்டினத்திற்கு குதிரை வாங்க செல்லும் பொழுது அங்கே நிறைய பேர் அமர்ந்து ஏதோ பேசி கொண்டிருப்பது போலவும் அரகரா சிவசிவா என்கின்ற சப்தங்கள் எல்லாம் கேட்பதை கேட்டு இது என்ன என்று பார்த்தார். அங்கு ஒரு ஆசிரியர் நிறைய மாணாக்கர்களோடு அமர்ந்திருக்க அந்த ஆசிரியருடைய கையிலே சிவஞான போதம், அதாவது சிவஞான போதம் என்றால் இந்த இடத்துல ஆகமங்களுடைய வேதங்களுடைய சாரம் என்று பொருள், சிவஞானத்திற்குரிய போதம் என்று பொருள். இதனுடைய விஷயத்தை தான் நூலாக பிற்காலத்தில் மெய்கண்டார் செய்திருக்கிறார். அதனால் சிவஞான போதம் என்ற உடனே மெய்கண்டாருடைய நூலை அதுக்கு வைத்திருந்தார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. சிவஞான போதம் என்கின்ற விஷயத்தை உபதேசம் செய்யக்கூடிய ஏட்டுச்சூடியை ஒரு ஆச்சாரியன் கையில் வைத்து கொண்டு அமர்ந்திருக்க அதனை கண்ட மணிவாசக பெருமானார் அது என்ன நூல் என்று கேட்டார். உடனே இது சிவஞான போதம் என்று சுவாமி அந்த குருநாதராக வந்திருக்கக்கூடிய இறைவன் கேட்க சொல்ல இறைவனிடத்தை அதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே இறைவன் அவரை அமர வைத்து தன்னுடைய திருவடியை சூட்டி, அதாவது அருவரத்தொருவன் அவனியில் குருவரனாகிய என்று சொன்னார். சிவபெருமான் உலகத்தில் மனிதர்களுக்கு குருநாதராக வருகிறார் என்றால் சகல வகை ஆன்மாக்களுக்கு நர வடிவத்திலே மனிதராகத்தான் வருவார். இது சைவாகம முடிவு.
தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, நம்மளைப் போல தேவர்களுக்கு, நம்முடைய சகல வகை ஆன்மாக்களுக்கு மனிதரைப் போலவே இறைவன் வருவான், கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி என்று பேசுகிறது இது 20. அப்படி இறைவன் மனித கோலத்திலே அந்தனாய் வந்து ஆட்கொண்டருளி என்று இந்த மணிவாசக பெருமானை காட்டுகின்றார். அப்படி இறைவன் குருநாதராக வந்து தன்னுடைய திருவடியை சூட்டி அவருக்கு சிவஞான போதத்தை உபதேசம் செய்தார். அப்பொழுது இறைவனை எண்ணி அவர் பாடத் தொடங்குகின்றார். அவர் பாடுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு மணிவாசகம் என்று இறைவனே பொருள் கூறுகின்றார், பெயர் வைக்கின்றார். அந்த மணிவாசகத்தை அவர் பாடியதினாலே அது திருவாசகமாகவும், அதை பாடிய அவர் மணிவாசகர் என்கின்ற பெயரை உடையவராகவும் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றார். அதுவரைக்கும் அவருடைய பெயர் திருவாதவூர் நாயகர், திருவாதவூரர் என்று தான் அறியப்பட்டது. அந்த மணிவாசகர் என்கின்ற தீக்ஷா ஞாமத்தை சிவபெருமானே ஆச்சாரிய குலத்திலிருந்து அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போது இறைவன் மறந்து விடுகின்றான். நலமளி கோலமார் தில்லை பொதுவினில் வருக என்று சிதம்பரத்திற்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு இறைவன் மறந்து விடுகின்றான். உடனே மணிவாசக பெருமான் தவிக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனாக இறைவன் தோன்றி தனக்கு கொடுத்த இன்பம் இப்படி பாதியிலே நின்றுவிட்டது என்று அவர் புலம்பத் தொடங்குகின்றார். அந்த புலம்பலே திருவாசகம் என்கின்ற பெயரிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இறைவன் அங்கு ஆட்கொள்ளப்பட்ட உடனே மணிவாசக பெருமானார் அரசன் கொடுத்த பொருளை கொண்டு சிவபெருமானுக்கு பணி செய்கின்றார். அதாவது அரசன் கொடுத்த பொருளை, குடிமக்களுக்குரிய திரவியங்களை சுவாமிக்கு பணி செய்யலாமா, அது தப்பு இல்லையா என்று இன்றைக்கு கேட்பார்கள். ஆனால் சைவாகம முடிவுப்படி திருவிழிகால் பூசும் நீர் சாந்தம் என கொள்ளும் புராணுக்கு ஆகும் பணிகள் ஆசில் நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு என்று பெரிய புராணம் இதை எடுத்து காண்பிக்கும். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அறத்திலிருந்து விலகுவதில்லை. அதனால் அறநடிக்கு அன்பர் செய்த பாவமும் புண்ணியமாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும் என்று சிவஞான சித்தியார் பேசும். வகையில் மணிவாசக பெருமான் கோயில் கட்ட அரசனும் என்றைக்கு குதிரை வாங்கி கொண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க, இறைவனுடைய ஆணைப்படி ஆவணி மூலத்திலே அந்த குதிரை வரும் என்று மணிவாசக பெருமான் சொல்லி அனுப்புகின்றார். ஆவணி மூலத்திலே குதிரை வருமா என்று பார்த்தால் குதிரை வரவில்லை. அப்புறம் மணிவாசக பெருமானை விசாரித்து சிறிது தண்டனைகள்லாம் அரசன் கொடுக்கின்றான். கொடுக்கும் பொழுது சிவபெருமான் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் திரட்டி கொண்டு அதையெல்லாம் பரிகளாக்கி, நரியை பரி செய்தானும் என்று இதை பேசுகின்றார்கள். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்த பெரியதென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான் என்று பாடுகின்றார் மணிவாசக பெருமானார். அப்படி நரிகளை எல்லாம் திரட்டி கொண்டு சிவபெருமான் ஒரு அரபு ஷேக்கு போல தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார். ஆனால் நெற்றியில திருநீர் இருக்குது. எப்படி இன்றைக்கும் இந்த அரபு ஷேக்குகள்லாம் எப்படி ஒரு நீண்ட வெள்ளை நிற உடை அணிவித்துக் கொள்கிறார்களோ அப்படி இறைவனும் குதிரை ஓட்டி கொண்டு வந்தான் என்பதை நேரடியாக மணிவாசக பெருமான் பார்த்த காட்சியை திருவாசகத்திலே பதிவு செய்கிறார்கள். வெள்ளை குப்பாயத்தர், பெண் திரு முண்டத்தர், பள்ளி குப்பாயத்தர், பாய்வரி வேடத்தர் என்றெல்லாம் இதை பற்றி பேசப்படுகிறது. இந்த குப்பாயம் என்கின்ற சொல்லுக்கு நாம் இன்றைக்கு அணிந்து கொள்கிறோமே ஜிப்பா, அந்த ஆடைக்கு தான் குப்பாயம் என்று தமிழில் பெயர். அவ்வகையிலே இறைவன் அப்படி ஒரு கோலத்திலே அந்த வேத புறவியில் ஏறிக்கொண்டு வினையை காய்ந்த புண்டரான் உதலும் என்று திருநீர் முதலியவற்றை பூசிக்கொண்டு அழகான கோலத்தோடு கூட அந்த நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றிக்கொண்டு பாண்டிய அரசனை வந்து சந்திக்கின்றார். பாண்டிய அரசனிடத்தை குதிரைகளெல்லாம் கயிறு மாற்றி கொடுத்து, இந்த குதிரையெல்லாம் உங்களிடத்து ஒப்படைக்கப்பட்டு விட்டது, இனி இது என்ன ஆனாலும் நான் பொறுப்பல்ல என்று சொல்லி சுவாமி புறப்படுகின்றார். மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்துவிட்டு புறப்படுகின்றார். அன்றிரவு லாயத்திலே கட்டப்பட்ட அந்த போலி குதிரைகள் எல்லாம் மீண்டும் தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நரியாக திரும்பியது. அங்கிருந்த உண்மையான குதிரைகளும் கடித்து குதிரை விட்டு சென்று விட்டது. உடனே மணிவாசக பெருமானை கைது செய்து மிகுந்த தண்டனைகள்லாம் செய்கின்றான். அந்த இடத்துல வந்தியம்மைக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு சரித்திரமும், பிட்டுக்கு மண் சுமந்து பரம்படி பட்டவன் என்று பேசுகின்றார்கள். கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதங்கான் அம்மானா என்று சொல்லி மணிவாசக பெருமானுக்காக இறைவனே நேரடியாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்து அந்த லீலையும் நிகழ்த்தி காட்டுகின்றான். அதையெல்லாம் பார்த்த அரிமர்த்தன பாண்டியன், ஆகா, ஒரு மிகப்பெரிய மகானை அல்லவா நாம் இப்படி பணி கொண்டு விட்டோம் என்று சொல்லி அவரிடத்தே மன்னிப்பு கேட்டு இனி அவர் வழி அவர் செல்லட்டும் என்று விடுவிக்கின்றார். பிறகு மணிவாசக பெருமான் மதுரையிலிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் யாத்திரையாக சென்று, ஏன்னால் இந்த பல தலங்களை பற்றி அவர் யாத்திரை செய்ததெல்லாம் கீர்த்தி திருவகவல், போற்றி திருவகவல் முதலிய பிரபந்தங்களிலே மிக விரிவாக காட்டுகிறார்கள் சுவாமி. திருவண்ணாமலைக்கு வந்து திருவெம்பாவை என்கின்ற அற்புதமான ஞான பணுவலை சக்தியை வேந்தது என்று மார்கழி மாதம் முழுக்க கொண்டாடுகின்றோம். போற்றி மார்கழி நீர் ஏடா ஆடேலோர் எம்பாவா என்று சொல்லி மார்கழி மாதம் என்றாலே சைவர்களுக்கு மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவையும்
திருப்பள்ளி எழுச்சியும் தான் என்ற நிலையில் இருக்கின்றது. சிதம்பரத்தில் இன்னும் ரொம்ப விசேஷம். ஏன்னா மணிவாசக பெருமானுடைய அவதார முக்தி தலமே இந்த சிதம்பரம் தான். அதனால் மார்கழி சிதம்பரத்தில் 2 திருவிழா, ஆண்டுக்கு 2 திருவிழா. ஒன்று ஆணி திருமஞ்சனம், இன்னொன்று மார்கழி திருவாதிரை. இந்த மார்கழி திருவாதிரையும் மணிவாசக பெருமானை முன்னிட்டு கொண்டு நடக்கக்கூடிய திருவிழா. ஆணி திருமஞ்சனமும் மணிவாசக பெருமானை முன்னிட்டு கொண்டு நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக அமைந்திருக்கிறது. சிதம்பரத்தில் 2 திருவிழாக்களிலுமே இப்படி மணிவாசக பெருமானுடைய பெருமையை எடுத்து காட்டும்படியாக கொண்டாடுகிறார்கள். இதில் திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவை திருவிழா என்றே மார்கழி திருவாதிரைக்கு பெயர். அதனால தான் சிதம்பரம் தான் சைவர்களுக்கு பிரமாணமான தலம், முதற் கோயில். அதனால் அங்கு என்ன சம்பிரதாயம் நிலவுகின்றதோ அதனையே தமிழகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களையும் பின்பற்றுவது என்பது மரபு. சிதம்பரத்தில் 10 நாள் மார்கழி திருவாதிரை குடியேறினதுன்னா அன்று தொடங்கி 10 நாளும் பூசை வேலைகளை பெருமானுக்கு பஞ்சபுராணத்திற்கு பதிலாக திருவெம்பாவை பாடல்களை விண்ணப்பிப்பது என்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. அதனை அடிப்படையிலே சைவப்பெரும் மக்களும் தங்களுடைய பூசையிலும் நித்திய பூசையிலும் தர்மியாதிர திருமணத்திலும் இந்த 10 நாள் இப்படி திருவெம்பாவை திருவிழா என்றே கொண்டாடப்படும். அந்த தில்லையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்படி பிரமாணமாக கொண்டு தான் அப்படி செய்யப்படுகிறது. அதனால் திருமுறை சிறப்பாக, திருமுறைக்கு தமிழுக்கு ஒரு சிறப்பாக சிதம்பரத்திலே இப்படி ஒரு சம்பிரதாயத்தை மணிவாசக பெருமானுக்கு முன்னிட்டு கொண்டு கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அன்று மாலை மணிவாசக பெருமானார் சபைக்கு எழுந்தருளச் செய்யப்பட்டு 20 திருவெம்பாவை பாடல்களும் பாடப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு மணிவாசக பெருமானுக்கு பகுமானங்கள்லாம் கொடுக்கப்படும். நிறைவு நாளில் 10ஆம் திருநாள் சுவாமி தேரில் இருக்கும் பொழுது, 9ஆம் திருநாள் சுவாமி தேரில் இருக்கும் பொழுதும் மணிவாசக பெருமான் வந்து திருவெம்பாவை பாடிய பிறகு சுவாமி தேரை விட்டு இறங்குவது, இப்படி பல பெருமைகள் மணிவாசக பெருமான் இருப்பதற்கு காரணம், இவர் தில்லைக்கு வருகின்றார். நலமளி தில்லை கோலமாறு பொதுவினில் வருக என்று இறைவன் அழைத்துத்தான் வந்தார். இங்கு வந்து மணிவாசக பெருமான் பெருமானை வழிபட்டு தன்னுடைய திருவாசகங்கள் எல்லாம் பாடி வழிபாடு செய்கின்றார். ஆனால் இங்கு தில்லையிலே அவர்களை யாரும் ஒன்றும் பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை மணிவாசக பெருமானை. யார் அடியார்கள் வந்து வழிபாடு செய்கிறார் என்று இருந்திருப்பார்கள். அவைகளே அவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்கின்றார். இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த சமயத்தாரெல்லாம் கப்பலில் ஏறிக்கொண்டு வந்து தில்லையில் இறங்கி தில்லை கோயிலில் தெற்கு கோபுரத்தில் காவிக்குடி அன்னக்குடி பறக்கும், ரிஷபக்குடி பறக்கும். அந்த கொடியை கழட்டுங்கள், எங்களுடைய புத்த கொடியை நாங்கள் நாட்டப் போகின்றோம், எங்களுடைய புத்த சமயத்தை வாதில் வென்றீங்கன்னா இந்த சைவ சமய கோயிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் இந்த தில்லை நடராஜ பெருமானுடைய கோயிலை நாங்கள் புத்த சமய கோயிலாக புத்த விகாரையாக மாற்றுவோம் என்று சொல்லி அரசனுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு புத்த பிக்ஷுக்கள்லாம் வந்து இப்படி தில்லைவாழந்தர்களிடத்தை வந்து சமயவாதம் செய்வதற்கு வந்தார்கள். தில்லைவாழந்தர்கள் ஞானவான்களாக இருந்தாலும் கிரியாவாதத்திலே பெருமானை வழிபடுவதிலே மிகவும் சிறப்புடையவர்கள். ஆனால் இப்படி பரசமயவாதம் வரும் பொழுது அது நம்மால் செய்ய முடியுமோ என்ன என்று சொல்லி நடராஜ பெருமானிடத்தை சென்று விண்ணப்பம் செய்தார்கள். அதற்கு நடராஜ பெருமான் அங்கு திருவாதவூர் பெருமான் எழுந்திருக்கக்கூடிய பர்ணசாலையை காட்டி அங்கு சென்று அவரை அழைத்து வந்து அவரை முன்னிட்டு கொண்டு வாதம் செய்யுங்கள் என்று காண்பித்தார். உடனே தில்லைவாழந்தர்கள் எல்லாம் சென்று மணிவாசக பெருமான் எழுந்திருக்கக்கூடிய பர்ணசாலைக்கு சென்று, திருவாதவூரரே, எமக்காக வந்து நம் சமயவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் மணிவாசக பெருமான் முதலிலே அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் இருந்து விட்டார். உடனே தில்லைவாழந்தர்கள்லாம் மனம் வருந்தி பெருமானிடத்தை சென்று விண்ணப்பிக்கிறார்கள். திரும்ப பெருமான் சொல்லுகின்றார், சென்று மணிவாசகரே வாரும் என்று அழையுங்கள் என்று சொன்னார். உடனே தில்லைவாழந்தர்களெல்லாம் சென்று மணிவாசக பெருமானை பார்த்து மணிவாசகரே வாரும் என்ற பொழுதுதான் உடனே மணிவாசக பெருமான் புறப்பட்டு வருகிறார். ஏனென்றால் மணிவாசகர் என்கின்ற திருநாமத்தை அவருக்கு கொடுத்தது நடராஜ பெருமான், சிவபெருமான். அதனால் இது பெருமானுடைய ஆக்ஞை என்று புரிந்து கொண்ட நம்முடைய மணிவாசக பெருமான் தில்லைவாழந்தரோடு புறப்பட்டு வந்து தில்லை கோயிலில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் திரையிட்டு கொண்டு நோக்கிட விதியில்லாதாரை நோக்கிட திருவுளமே என்று ஞானசம்பந்த பெருமான் கேட்டிருப்பார். இப்படி இந்த புத்தர் அமணர் முதலான புறச்சமயத்தார் திருநீறு இல்லாத பாழ்நெற்றி உடையவர்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக திரையிட்டு கொண்டு வாதத்தில் அமர்கின்றார். அவருடைய தேஜஸை பார்த்த வந்திருந்த அரசன் தன்னுடைய ஊபை பெண், காது கேளாத பெண், அவளை எப்படியாவது அனுகிரகம் செய்து நல்ல நிலையில் ஆக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்துக் கொள்கிறார் மணிவாசக பெருமானிடத்தை. உடனே மணிவாசக பெருமான் அரசனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஊமை பெண்ணை கொண்டே புத்தர்கள் கேட்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லும்படியாக அனுகிரகம் செய்கின்றார். அப்படி அந்த புத்தர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் முகமாக அமைந்தது தான் திருச்சாழல் என்கின்ற பிரபந்தம் நம்முடைய திருவாசகத்திலே அமைந்திருக்கிறது. அதில் இறைவனை பற்றி கேள்வி கேட்பதாகவும் பதில் கூறுவதாகவும் இருக்கும். தடமதில்கள் அவை மூன்றும் தழலெடித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கி நான் திருமால்கான் சாழலோ என்று பதில் அமைந்திருக்கும். அதற்கு கேள்வியாக கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடவுமுகந்து ஏறினான் எனக்கரிய எம்பேடி என்று சொல்லி கேள்வியாக இருக்கும்.
இப்படி பலவிதமான பிரபந்தங்கள் பெண்களுடைய விளையாட்டை முன்னிட்டு கொண்டு இப்படி எல்லாம் அவர் பாடுகின்றார். உடனே பௌத்தர்கள் எல்லாம் நாணத்தோடு கூட அந்த சமயவாதத்தில் தோற்று ஓடுகின்றார்கள். அதனால் தில்லை கோயிலை இன்றைக்கும் சைவ சமயத்தார்கள் கொண்டாடும்படியாக நமக்கு கொடுத்தவர் மணிவாசக பெருமான். அதனால் மணிவாசக பெருமானை அந்த நன்றியோடு நாம் எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கி நடராஜா கோயில் இன்றைக்கு உலகத்துக்கே முதன்மையாக இருக்கிறது, உலக புகழ்பெற்று இருக்கிறது என்றால் அதற்கு மணிவாசக பெருமான் தான் காரணம். அதனால தான் ஆயிரங்கால் மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த மணிவாசக பெருமான் புத்தர்களை வாதில் வென்ற காட்சிகளை எல்லாம் ஓவியமாக போற்றி வணங்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது, வரைந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி மணிவாசக பெருமான் அந்த தில்லையில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு முத்தி எழுதக்கூடிய காலம் வருகிறது. அப்பொழுது இறைவன் தோன்றி ஒரு தில்லைவாழந்தரை போல தோன்றி அவருடைய பணுவல்களை எல்லாம் எழுதி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர்களே நீர் பாடிய பணுவல்களை எல்லாம் பாடி கொடுங்கள் என்று சொல்லி கேட்க உடனே அவரும் பாடுகிறார். அந்த வந்திருந்த தீட்சிதர் அந்தனரும் தன்னுடைய ஏட்டிலே அதெல்லாம் எழுதி கொள்ளுகின்றார். எழுதியதற்கு பிறகு பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று கேட்க உடனே திருச்சிற்றம்பலமுடையார் கோவை என்று சொல்லக்கூடிய திருக்கோவையார், இது சைவ திருமுறைகள் 12 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக மணிவாசக பெருமான் என்றாலே திருவாசகம் என்று தான் சொல்லுவார்கள். திருவாசகம் என்றால் திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகாதார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது ஜியு போப் முதலானவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிவபக்தி இல்லாதவர்களுக்கும் சைவ சித்தாந்த விஷயமாக இறைவன் உயிருக்கு எந்த வகையிலே கருணை செய்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளாமலும் திருவாசகத்தை படித்தால் அது உருக்கும் என்பது ஒரு சரியான பொருத்தமான வாதமாக இருக்காது. அதனால் சிவபக்தி உடையவர்களுக்குத்தான் திருவாசகம் உருக்கும். அப்படி இல்லைனா உருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர்த்து அது உண்மையான உருக்கமாக இருக்காது. அதை யான் இலன் இதற்கு ஓர் கைமாறே என்று பேசுகிறார் மணிவாசக பெருமான். உயிர்களுக்கு இறைவன் எந்த வகையிலே கருணை செய்கின்றான், வழிபடாதவருக்கும் இறைவன் எப்படி கருணை செய்கின்றான், இதை பற்றி சைவ சித்தாந்தம் தான் விளக்கமாக பேசுகிறது, நமக்கு எடுத்துரைக்கிறது. அது சிவஞான போதத்தில் 2ஆம் சூத்திரம் 4ஆம் சூத்திரம் முதலியவற்றிலெல்லாம் உயிர் அனாதி கேவலத்தில் இருக்கும் பொழுது கூட இறைவன் எப்படி பிறவி கொடுத்து சகலத்தில் ஞானத்தை கொடுக்கின்றான், அதற்கு உயிர் எந்த ஒரு கைமாறும் இறைவனுக்கு செய்வதில்லை, அப்படி எதிர்பார்ப்பு இல்லாது இறைவன் செய்கின்றானே என்கின்றதையெல்லாம் எண்ணி பார்த்தா தான் அது அயரா அன்பின் அரண்கழல் செலுமே என்று காட்டுகிறது. அவைகளே அயரா அன்புடையாருக்கே அது உருக்கும். மற்றபடி உருக்குது என்று சொல்லலாமே தவிர்த்து உண்மையான உருக்கம் அந்த அனுபவபூர்வமாகத்தான் கிடைக்கும். அவ்வகையில் மணிவாசக பெருமானும் இறைவனுடைய ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று சொல்லி சுவாமியை கொண்டாடுகின்றார். அப்படியெல்லாம் அன்புமயமாக அவர் இருக்கிறார். அந்த அன்பு மயத்தை அவர் உருகுகிறார். அந்த உருக்கமே திருவாசகமாக பிறந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவையார் என்கின்ற நூலும் அவர் பாடிச்சிருக்கின்றார். அது அகத்துறை நூல், ரொம்ப சிறப்பான நூல். அந்த 2 நூலும் தொகுக்கப்பட்டு 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 நூல்களையும் எழுதி கொண்ட சிவபெருமான், அதாவது வந்திருந்த அந்தனர், கீழே மணிவாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் கைநாட்டு என்று சொல்லி தன்னுடைய கையொப்பத்தையும் விட்டு வைத்து கொண்டு சொல்லுகின்றார். அந்த ஆச்சரியமான காட்சியை பார்த்த அந்தர்களெல்லாம் சேர்ந்து இந்த திருவாசகத்திற்கு எது பொருள் என்று கேட்டார்கள். உடனே மணிவாசக பெருமானும் அந்த தில்லையிலே பொதுவிலே ஆடிக்கொண்டிருக்கின்றானே பெருமானான், அவன்தான் அந்த திருவாசகத்துக்கு பொருள் என்று சொல்லி அவரும் ஆணி மகத்திலே பெருமானுடைய திருவடியை அடைந்து அந்த சாயுச்சிய பரவெளியிலே அவர் கலந்து திருவடி இன்பத்தை அத்துவிதமாக இருந்து கொண்டு அனுபவித்த நாளாக இந்த ஆணி மகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த நாளிலே நம்முடைய மணிவாசக பெருமானுடைய பெருமையை இந்த உலகத்தில் உள்ள அடியார்கள்லாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த குரு சேனல் மிக அற்புதமான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.